தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இதுவரைக்கும் நம்ம பல ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்துருக்கோம். பட் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜாப்பாக இருக்கும். எதற்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய ஜாப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து ஜோகோன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஜோகோ மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறையா பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. ஜோகோ அப்படின்றது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி. ஸோ அந்த ப்ரைவேட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பல்காக வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ பல்காக எடுக்கும்போது நிறைய வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. இதுலேயே முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவங்க இலவசமாக லேப்டாப்பும் கொடுத்துருவாங்க. ஸோ லேப்டாப் இலவசமாக இருக்குது அப்படின்னும் போது அதை நீங்களே வச்சுக்க முடியாது. நீங்கள் எத்தனை வருடங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பை உங்களால் வச்சுக்க முடியும். அது உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. அந்த லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்புக்கு உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் பீரியட்னு ஒன்று இருக்குது. அதாவது நிறைய பேருக்கு வந்து ஜாப் பற்றி எந்த வித நாலேஜ் இருக்காது. எப்படி நான் ஒர்க் பண்ணும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணுறது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங்கும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரைனிங்கான சேலரி பார்த்தீங்கன்னா 20,000 கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஜாப்பும் இந்த மாதிரிலாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா ட்ரைனிங் டைமில் வந்து சேலரியே கிடைக்காது. இல்லைனா 8,000 6,000 5,000 அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். பட் இவங்க ட்ரைனிங்கே பார்த்தீங்க அப்படின்னா 20,000 பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் வந்து தர்றாங்க. அவங்க ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாதம் அப்படின்றத சொல்லலை. இன்கேஸ் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் ஏன் 1 வருடம் கூட இருக்கலாம். பட் 1 வருடமாக இருந்தாலுமே உங்களுக்கு மாதம் 20,000 பார்த்தீங்கன்னா வந்து சேலரி கிடைக்குது. அந்த ட்ரைனிங்கை முடிச்சு நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 40,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருவதாக அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இதற்கு எந்தவித எக்ஸாமினேஷனுமே கிடையாது. உங்களை செலக்ட் செய்வதற்கு வந்து எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. உங்களுக்கு சிம்பிளாக உங்களோட குவாலிஃபிகேஷனை வச்சு அவங்களை செலக்ட் பண்ணவும் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், நீங்கள் எப்போ அந்த கம்பெனிலேருந்து ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித ஃபீஸுமே வந்து கிடையாது. ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஜோகோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போடுங்க. ஜோகோன்னு போட்டாலே தெரியும் அது எவ்வளோ பெரிய கம்பெனி அப்படின்றது உங்களுக்கே தெரியும். லேப்டாப்பை இலவசமாக தர்றாங்க அப்படின்னா நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேருக்கு வந்து இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இது ஒரு முக்கியமான ஜாப். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுமே இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் என்ன, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த லிங்கில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே ப்ரோ, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது, நான் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேனே, எனக்கு கிடச்சிச்சுன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா இந்த லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து கொடுத்துருப்பேன். நோட்டிஃபிகேஷன் அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜுக்குள்ள வந்துடலாம். இதில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதை பார்த்து நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷனோட டீடைல்ஸும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இதே மாதிரி ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல சேலரி சம்பாரிச்சு நல்ல விதமாக இருக்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சாலும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜோகோலேருந்து தான் பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. இதிலே பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும் ஜோகோ கம்பெனிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை அமைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப்பாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர். ஸோ சப்போர்ட் இன்ஜினியர் அப்படின்ற போது ரொம்ப சிம்பிளான ஒர்க்காக தான் இருக்கும். ஒரு டெக்னிக்கல் லீடு வந்து இருப்பாங்க, உங்களுக்கு மேலே ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க கூட வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா மட்டும்தான் இருக்கும் உங்களோட ஜாப்போட ரோலே. ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கு ஃபுல் டைமாக ஜோகோலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்பை தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே, ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரொவைட் வாய்ஸ் பேஸ்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக்கு கஸ்டமர் ஓவர் த ஃபோன் கால் இன்பவுண்ட் அண்ட் அவுட் பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வாய்ஸ்னா இப்போ நம்ம கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்ணுவாங்க இல்லையா, கால் பண்ணி ஏதாவது ரீசார்ஜ் பண்ண சொல்லுவாங்க, இல்லை உங்களுக்கு வந்து நெட்டு முடிய போகுது, அந்த மாதிரி காமனான விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த ஒர்க்கில் என்ன மாதிரி நீங்கள் வாய்ஸ் கால் பேசணுமோ அது நீங்கள் எப்படி பேசணும்னு சொல்லி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கை பொறுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் கால் பேச மட்டும்தான் நீங்கள் போகிறீங்க, மற்றபடி எந்த வித இதுவுமே கிடையாது. வாய்ஸ் கால் மட்டும் தான் நீங்கள் சப்போர்ட் மூலமாக நீங்கள் பேச போகிறீங்க. அது உங்களோட ஃபோன் தான், உங்களோட ஃபோன் கிடையாது. அதற்கும் எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஃபோனுமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, சிம் கார்டும் அவங்களே கொடுத்துருவாங்க, நெட்டு எல்லாமே அவங்களே போட்டு விட்ருவாங்க. ஓகேவா, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இன்பவுண்ட் அண்ட் அவுட் பவுண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்களும் சில பேருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்களும் கால் பண்ணுவாங்க,
அவங்க கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து கால் பண்ணுவாங்க. அந்த காலையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி அவங்களுக்கு வந்து ரெக்டிஃபை அவங்களோட ப்ராப்ளம் என்னவோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்டிஃபை பண்ண அதாவது ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ட்ரைனிங்கில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணாலே போதும், ஈஸியாக அந்த ஜாப்பை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டீட்டெயிலாக கம்யூனிகேட் பண்ணி அதை நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபோக்கஸ் வந்து கஸ்டமர் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவு அவங்க கேட்குற ஃபர்ஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். அது உங்களோட விஷயம் வந்து இருக்கும். ஸோ செகண்ட் தேர்ட் போனால் பிரச்சனை கிடையாது. முடிஞ்ச அளவு நீங்கள் அவங்க கொடுக்க ட்ரைனிங்கை நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு அந்த ட்ரைனிங்கை வந்து நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் வந்து கிடையாது. நைட் ஷிஃப்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எங்கே மாதிரி ரெக்கமெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி அந்த மாதிரி இந்த பீப்புள்ஸ் மட்டும்தான் அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இல்லை நான் வந்து வெளியூரில் இருக்கேன், எனக்கு வந்து சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், நான் ஒர்க் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு நினச்சாலுமே உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை ப்ரோ நான் என்னோட இந்த சென்னை ஊரில் தான் இருக்கேன், நான் சேலத்தில் தான் இருக்கேன், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரையில் மட்டும் தான் இருக்கேன், அங்கே இருந்தால் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சவங்களும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கீழே ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த இடத்துல அப்லோட் யுவர் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதில் உங்களோட ரெஸ்யூம் வந்து இருக்கும் இல்லையா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட நேம் என்ன, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்கள் ஃபாதர் நேம் என்ன, உங்களோட நேட்டிவ் என்ன, உங்களோட மொபைல் நம்பர் என்ன, உங்களோட இமெயில் ஐடி அந்த மாதிரி காமனான விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நீங்கள் ஒரு ரெஸ்யூமாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா கூகுளில் போய்ட்டு ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லி போட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து வரும். இந்த ரெஸ்யூமில் நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு உங்களோட காமனான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அப்லோட் ரெஸ்யூம் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த டாக்குமெண்ட் இந்த பிடிஎஃப், ஓடிஎஃப், ஆர்டிஎஃப் இது ரிலேட்டாக மட்டும் உங்கள் ரெஸ்யூமோட ஃபார்மேட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணி நீங்கள் மிஸ்டர் மிஸ்ஸஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட இமெயில் ஐடி மொபைல் வந்து ப்ராப்பராக கொடுங்க. அது மூலமாக தான் உங்களை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க அதை கொடுத்துட்டு நீங்கள் மேலா ஃபீமேல் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிட்டு எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்னே கொடுங்க, ஏன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா வருடத்துக்கு எவ்வளோ சேலரி வாங்குறீங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. எவ்வளோ சிடிசி வந்து வருடத்துக்கு வாங்குறீங்கன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் இருந்துச்சுன்னா நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில் செட்லாம் தெரியும் அப்படின்றது ப்ராப்பராக வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்கில் செட் எதுவும் தெரியல அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வேகன்சியை பொறுத்தவரைக்கும் எதில் பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து யூடியூப்ல தான் பார்த்தோம். இன்கேஸ் யூடியூப் ஆப்ஷன் இல்லை, ஸோ அதனால் நீங்கள் ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ இல்லை நியூஸ் பேப்பர் ஆடோ இல்லை ரெண்டாமா நீங்கள் எதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் லொக்கேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்க, அதாவது கோயம்புத்தூர் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் எங்கே ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி அதை சூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த இடத்துல வந்து சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதாவது ரெஸ்யூம் இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள்.